உணர்வு என்ற ஒன்று இல்லையே வாழ்க்கையில் இயக்கம் என்ற ஒன்று இல்லை. இமோஷன் என்பதுதான் உணர்வு என்பதற்கான ஆங்கில வார்த்தை. இதை பிரியுங்கள். மோஷன். மோஷன் என்றால் இயக்கம், நம்மை இயக்குவது. லத்தீன் வார்த்தை மூவரே என்கிற வார்த்தை, இதிலிருந்து தான் மோஷன். மோஷன் என்றால் இயக்கம் என்கிற வார்த்தை வருகிறது. மோட்டிவேஷன் என்கிற ஆங்கில வார்த்தை வருகிறது. மோட்டிவ்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு இயங்குவது. இவை அனைத்துமே இந்த உணர்வுகளோடு பின்னி பிணைந்தவை. உணர்வுகள் இல்லாத மனிதருக்கு இந்த தன் இயக்கம் என்பது இருக்காது, வாழ்க்கையில் ஓட்டம் என்பது இருக்காது. வெறுமனை சிந்தனையை வைத்துக் கொண்டு மட்டும் நாம் வாழ்ந்து விட முடியாது. எனவே உணர்வுகள் என்பவை நம்மை இயக்குவதற்காக கொடுக்கப்பட்டவை. நமது வாழ்வை ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை தேடி ஒரு அர்த்தமுள்ள வகையில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டவை தான் இந்த உணர்வுகள். பிரச்சனை எங்கு வருகின்றது என்றால், இந்த உணர்வுகள் நம்மை இயக்குகின்றனவா அல்லது உணர்வுகளை நாம் இயக்குகின்றோமா என்பதில் தான் வருகிறது. சின்ன உதாரணம், மாட்டு வண்டியில உட்கார்ந்து இருக்கிறீங்க, 2 மாடுகள் முன்னே சென்று கொண்டிருக்கின்றன. 2 விதத்துல பயணம் இருக்கலாம். மாட்டு வண்டிகள் 2ம் நமது பயணத்தை தீர்மானிக்கலாம். அது இழுக்கிற இழுவையில் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். மாட்டு வண்டியில் அந்த ஓட்டக்கூடிய இடத்தில் நாம் இருந்தாலும் நாம் எப்படி போகிறோம், எந்த திசையில் போகிறோம், எங்கு போகிறோம் என்பதை நாம் தீர்மானிப்பதில்லை. அந்த மாட்டு வண்டிகள் தீர்மானிக்கின்றன என்றால் அந்த பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் நமக்கு தெரியும். அது ஒரு ஆபத்தான பயணம், அபத்தமான பயணம். மாடுகள் போய் எங்கே நிற்கும் தெரியாது. அதே நேரத்தில் அந்த மாட்டு வண்டியில இருக்கிற நாம மாடுகளை இயக்கினோம் என்றால் நாம் எங்கு சென்றடைய முடியுமோ அங்கு சென்றடைவோம். எந்த லட்சியத்தை அடைய முடியுமோ அந்த லட்சியத்தை அடைவோம். இதுதான் உணர்வுகள் நம்மை கையாள்வதற்கும் நாம் உணர்வுகளை கையாள்வதற்கும் உள்ள வித்தியாசம்.